வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். ஒரு ஆடு மட்டுமே 25 லட்சம் ரூபான்னு சொன்னால் நம்ப முடியுதா? இந்த மாதிரியான வித்தியாசமான ஆச்சரியமான ஆடுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது வலைஸ் பிளாக் நோஸ் ஷீப். இந்த ஆடு கிட்டத்தட்ட $7,000 $25,000 வரைக்கும் போகுது. அதாவது நம்ம ஊர் காசுக்கு 10 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுமாங்க. ஏன்னா இந்த ஆட்டினுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு வந்துட்டே இருக்கு. அதனால தான் ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரியான ஆடுகள் இவ்வளோ ரூபாய்க்கு போகுதாங்க. இந்த ஆடுகள் அதாவது நல்ல வளர்ந்த மேல் ஆடுகள்னு பார்த்தீங்கன்னா 80லிருந்து 130 கிலோகிராம் வரைக்கும் போகுமாங்க. இதனுடைய உடம்பு முழுக்க கர்லி ஊல், அதாவது நல்ல சுருட்டையான முடிகள் கவர்ந்து இருக்குமாங்க. இந்த ஆட்டினுடைய நேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய மலை கிராமங்கள் தான். அதில் பிறந்த இந்த ஆடுகள் பிளாக் கலர் ஃபேஸ்லையும், பிளாக் கலர் இயர்ஸ், பிளாக் கலர் நீஸ், பிளாக் கலர் ஃபீட், ஸ்பைரல் ஹார்ன்ஸ் இதெல்லாமே இருக்குமா. அதுவும் முக்கியமாக அதனுடைய கொம்புகள் கீழ் நோக்கி வளைஞ்ச மாதிரி இருக்குமாங்க. இந்த ஆடு பார்க்கறதுக்கு அப்படியே நம்பவே முடியாத அளவுக்கு சின்ன குழந்தைங்களுடைய சின்ன வயசு கதை புக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வர மாதிரியே இருக்குமா. 15th செஞ்சுரியில தான் இந்த ஆடுகள் அஃபிஷியலாக ரெகக்னைஸே பண்ணியிருக்காங்க. 1962ல் இந்த மாதிரி ஒரு ஆடு வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது சுவிட்சர்லாந்தில் நடந்த ப்ரீடிங் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதில் இந்த ஆடு கலந்துக்கிட்டு அது மூலியமாக உலகத்துக்கே தெரிய வந்திருக்கு. இது நடந்து வரதை பார்க்குறதுக்கு ஏதோ டெடி பியர் உருண்டு வர மாதிரி இருக்குமா. அவ்வளோ அழகாக சாஃப்டான முடியோட பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குமாங்க. முக்கியமாக இந்த ஆடுகளை வளர்க்குறதுக்கான காரணமே இதனுடைய இறைச்சி தான். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய உடம்புல வளர்ந்துருக்கக்கூடிய இந்த ரோமங்கள், இதை வச்சு நிறைய கம்பளிகள் தயாரிக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டான அப்பீரன்ஸில் இருக்குமாங்க. இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்த நிறைய டூரிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய புக்லையும் அவங்களுடைய பேஜஸ்லையும் இந்த ஆடு ரொம்பவே அழகாக செங்குத்தாக இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளை கூட ஏறி இறங்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ லாட்ரியில் 1 கோடி ப்ரைஸ் கிடைச்சது அப்படின்னா அந்த 1 கோடியை வச்சு என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது லோடோம் ஷீப். இந்த ஆடை பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆடுகள் ரொம்ப எக்ஸ்பென்சிவானதாங்க. இதை மற்ற பெட் அனிமல்ஸ் மாதிரி வளர்க்கவே முடியாது. நம்ம எப்படி ஒரு லக்ஸரி ஸ்போர்ட்ஸ் கார் வச்சு மெயின்டைன் பண்ணுவோமோ அந்த அளவுக்கான ஒரு கேரை இந்த ஆட்டுக்கு கொடுக்கணுமா. இந்த ஆட்டினுடைய நேட்டிவ்னு பார்த்தா வெஸ்ட் ஆஃப்ரிக்கா. இதனுடைய மேசிவான பாடி, அதனுடைய கால்கள், அதனுடைய ஸ்ட்ராங்கான கழுத்து, அதனுடைய கர்வான ஹார்ன்ஸ் அதாவது கொம்புகள், இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாகவும் வித்தியாசமாகவும் இருக்குமா. 4 அடி உயரம் வரைக்கும் இந்த ஆடுகள் வளரக்கூடியதான். கிட்டத்தட்ட 400 பவுண்ட் வெயிட் வரைக்கும் இந்த ஆடுகள் இருக்குமாங்க. இந்த ஆட்டை பார்க்கறதுக்கு ஒரு குட்டி குதிரை மாதிரி இருக்குமாங்க. இந்த ஆடுகளில் நம்போலோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஆடு இருக்கு இல்லையா, அது 2025வது வருஷம் ஒரு போட்டியிலையும் கலந்துக்கிட்டு பெஸ்ட் அடல்ட் மேல் அப்படிங்கிற டைட்டிலையும் வாங்கியிருக்கு. அதாவது இது ஒரு பியூட்டி கான்டெஸ்டா, அதில் தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டினுடைய விலை கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சானன் கோட். இந்த கோட்டை தெரியாதவங்க இருக்கவே முடியாது. இந்த கோட் உலகம் முழுவதும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கோட்டை மில்க் ப்ரொடக்ஷனுக்காகவே உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3.8 லிட்டரில் இருந்து 1 கேலன்ஸ் ஆஃப் மில்க் வரைக்கும் இந்த ஆடு ப்ரொடியூஸ் பண்ணுதாங்க. ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுனால ஃபார்மர்ஸும் இந்த மில்க் ப்ரொடக்ஷன் வச்சிருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களும் இந்த ஆட்டை ரொம்ப அதிகமாக விரும்புகிறாங்க. இதனுடைய நேட்டிவ்னு பார்த்தீங்க அப்படின்னா சானன் வேலி சுவிட்சர்லாந்தில் இருக்குது. அங்கே இருந்து தான் இந்த ஆடுகள் தோன்றியிருக்கு. அதனால தான் இந்த ஆடுகளுக்கு சானன் கோட் அப்படிங்கிற பேரும் வந்திருக்கு. அதாவது ஹால்ஸ்டீன் கவ் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு மில்க் ப்ரொடக்ஷன் கொடுக்குமோ அதுக்கு ஈக்குவலாக இந்த ஆடுகளும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய நிறம்னு பார்த்தோம் அப்படின்னா சாலிட் ஒயிட் கலர்லையும் லைட் க்ரீம் கலர்லையும் பொதுவாக காணப்படுமாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மூத்தான ஹேர்லையும் க்ளீனான பாடிலையும் இருக்குது. அதனுடைய காதுகள் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி வளர்ந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்ல. சானன் கோட்ஸ் பொதுவாக 50லிருந்து 70 கேஜி வரைக்கும் வெயிட்டில் காணப்படுமாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கோட் 75லிருந்து 90 கிலோ வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ஆடுகளுக்கு நல்ல உணவும் நல்ல ஒரு கேரும் கொடுத்தோம் அப்படின்னா இதனுடைய மில்க் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்காங்க. இந்த ஆடு இந்த மாதிரி அதிகமான மில்க் ப்ரொடக்ஷன் கொடுக்கு அப்படிங்கிறது காஷ்மீரையும் ஈர்க்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஆடுகள் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்குவாஸ்ட் காஷ்மீர் ரிசர்ச் சென்டருக்கும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடுகள் இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 81 கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரமாக உலக நாடுகள் இந்த ஆடுகளை வாங்குறாங்கன்னு பாருங்களேன். ஏன்னா இதை வச்சிருக்கிறவங்க உண்மையிலேயே பணக்காரங்களாயிருவாங்களாம், அந்த அளவுக்கு மில்க் ப்ரொடக்ஷன் கொடுக்குமாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது போத்வாரி ஜட்டால். இந்த ஆடை பார்த்த உடனே நம்ம எல்லாரும்
எல்லாருடைய அட்டென்ஷனையும் இது வாங்கிக்கும். ஏன்னா இந்த ஆடை பார்த்தீங்கன்னா அதனுடைய உடம்பு முழுக்க அதனுடைய ரோமங்கள் பார்க்கறதுக்கு சூப்பராக பஞ்சு மாதிரி இருக்குமாங்க. அதனுடைய வால் வரைக்குமே இந்த ரோமங்கள் இருக்குமாங்க. பார்க்கறதுக்கு ஹார்ஸினுடைய டெயில் மாதிரி இருக்கும். இந்த ஆடுமே பார்க்கறதுக்கு ஆடு பாதியும் குதிரை பாதியும் கலந்த கலவை மாதிரி தெரியுமாங்க. அதனாலேயே இந்த ஆட்டுக்கு ஹார்ஸ்டேல் கோட் அப்படிங்கிற ஒரு நிக்நேமும் இருக்குமாங்க. குறிப்பாக இந்த ஆட்டினுடைய கால்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன் தெரியுமா? பஞ்சாப் பாகிஸ்தானுடைய நியர்பை ஏரியாஸில் இருக்கும். முக்கியமாக சாக்வால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சுற்றிலும் காணப்படுது. அந்த இடத்துல லேண்ட் அமைப்பு எப்படி இருக்குன்னா ரொம்ப ட்ரையான நிறைய பாறைகள் நிறைஞ்ச ரஃப்பான ஒரு லேண்டாக இருக்கிறதுனால அந்த ஆட்டுகளுடைய கால்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக இருக்குது. அப்போ தான் இது மேலே ஏறி இறங்க முடியும் அப்படிங்கிறதுக்காகவே கடவுளுடைய அற்புத படைப்பாக இந்த ஆடுகள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பிளட் லைன்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா காடுகளில் வாழக்கூடிய ஆடுகள் இருக்கு இல்லையா, அதுலேயும் குறிப்பாக பெசோர் ஐபக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்டுகளினுடைய பிளட் லைன்ஸ் மாதிரி தான் இந்த ஆடுகளுமே இருக்குமா. அதாவது ஜீன் ஒத்து போகும்னு சொல்கிறாங்க. என்னுடைய காதுகள் ரொம்ப நீளமாக இருக்கும். அதனுடைய பாடியுமே ரொம்ப பெருசாக இருக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய கொம்புகள் இருக்கு இல்லையா, ரொம்ப நீளமாக இருக்கும். அதுவும் பின்புறமாக காவாகி போய் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்குமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கிர்கென்டானா கோட். இந்த கோட் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே வெறும் 500 எண்ணிக்கை தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1950லலாம் பார்த்தீங்கன்னா 30,000க்கும் மேற்பட்ட ஆடுகள் இருந்தது. பட் இந்த ஆட்டினுடைய வகை அழிஞ்சிக்கிட்டே வருதான். இதனுடைய ஆரிஜின்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியில் இருக்கக்கூடிய சிசிலி. அது மட்டும் இல்லாமல் ஆக்ரியான்டோலையும் இந்த ஆடுகள் பரவலாக காணப்பட்டுச்சு. இந்த ஆட்டினுடைய முக்கியமான சிறப்பம்சமே இதனுடைய கொம்புகள் தான். பாருங்களேன் எவ்வளோ நீளமாக இருக்குல்ல. இவ்வளோ நீளமாகவும் இந்த கொம்புகள் வளைஞ்சு வளைஞ்சு இருக்குல்ல, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு. அதுலேயும் குறிப்பாக பெண் ஆடுகள் இருக்கும் இல்லையா, அதுங்களுக்கும் இதே மாதிரி கொம்பு இருக்கு. இந்த ஆட்டினுடைய கொம்பை மட்டும் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 70 சென்டிமீட்டர் வரைக்கும் நீளத்தில் இருக்குமா. அதுவும் அப்வர்டில் கீழே இருந்து மேல்புறமாக ஸ்பைரல் ஷேப்பில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஆட்டினுடைய உடம்புல ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ரோமங்கள் தான் அதிகமாக இருக்கும். முக்கியமாக இந்த ஆடுகள் மில்க் ப்ரொடக்ஷனை அதிகமாக கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஃபார்மர்ஸ் கிட்ட இந்த ஆடுகள் 1950s ரொம்ப அதிகமாக காணப்பட்டுச்சு. பட் இப்போ இந்த ஆடுகள் அழிஞ்சுக்கிட்டே வந்துட்டுருக்குங்க. இந்த ஆடுகளினுடைய பாலில் இருந்து ஃபேட், ப்ரோட்டீன்ஸ் இது எல்லாமே நல்லாவே நமக்கு கிடைக்குமா. இந்த பாலில் இருந்து நமக்கு சீஸும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குமாங்க. இந்த ஆட்டை பார்க்குறதுக்கு ரியல் லைஃப் ஆடு மாதிரியே இருக்காது. ஏதோ ஓல்டு ஃபேண்டசி பெயிண்டிங் மாதிரி இருக்குமா. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குமா. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். ஜின் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஃபீவராக இருந்ததுனால தான் நம்ம வீடியோவை லேட்டாக பார்க்குறேன், சாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்லம்மா, ஹெல்த்து தான் முக்கியம். அண்ட் இப்போ உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குது, ஃபீவர் சரியாயிருச்சா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.